என்ன விதிடா மை டியர் நியூ கிரியேட்டர்ஸ், நியூ ரீல்ஸ் மேக்கர்ஸ், நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிம்பலு ட்ரைபேடு நம்ம ஸ்டார்ட் அப்னா நம்ம ஒரு ஹேண்டில் தான் நம்ம பார்த்து விளாக் பண்ணிகிட்ருப்போம், இல்லை ஹேண்ட் ஒருத்தவங்ககிட்ட கொடுத்து தான் நம்ம வீடியோஸ் எடுப்போம். ஸோ அந்த நிலைமை வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் சில பேர் கிம்பல், சில பேர் ட்ரைபேடு ஆசைப்பட்டு வாங்குவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிடுறப்ப நிறைய ஆட்ஸ் வருது, நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது, நிறைய கேட்டஸ் வருது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கிம்பல் இருக்கு இல்லைங்களா, அந்த கிம்பல் வந்து நம்ம லோ ப்ரைஸில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டு நம்ம ஆன்லைனில் போயிட்டு ப்ரீபெய்டு பண்ணி நம்ம வாங்கிடுறோம். ஸோ அங்கே தான் மெயின் பிரச்சனையே இருக்குது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரைபேடு இல்லை கிம்பல் பற்றி நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டி வாங்கணும்னா நமக்கு ஒரு 5000 6000 மேலே ஆகும். ஸோ அது வந்து நம்ம ஸ்டார்ட் அப்லேயே வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ வந்து இருக்கிறத வச்சு நம்ம பண்ணணும். ஸோ நம்ம சக்ஸஸ் ஆக நம்ம அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இப்போ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்கினது இந்த கிம்பல் தான். இந்த கிம்பல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. பேக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் பேக்கிங்கு. இது அவங்க வந்து ப்ரீபெய்டு பண்ணப்போ நான் பக்கத்தில் இருந்தேன். அவர் கேட்டாங்க, சரி ப்ரோ இது வாங்கிடலாமா இல்லை அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ ஷேக் பண்ணி பார்த்தா ஷேக்கிங்கும் ஆகுது. சரி ஓகே உள்ள ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்கிட்டு ஓகே அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு காட்டணும், ஸ்டோரி போடணும், ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாவ், இது எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், இது வந்து ஒரு ட்ரைபேடு, இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம தள்ளி வச்சிட்டோம். அதெல்லாம் அவ்வளோ கண்டுக்கல. நமக்கு மெயின் பார்த்தீங்கன்னா கிம்பல் தான். நம்ம கிம்பல் தான் எடுக்கணும். மெயின் கிம்பல் எடுத்தோம்னா வர மாட்டேங்குது. இதுதான் அந்த கிம்பல். ஒரு நியூஸ் பேப்பரை சுற்றி வச்சுட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கம்பல்சரி வரும். இந்த 1/2 கிலோ கிம்பலில் பார்த்தீங்கன்னா 1500 கொடுத்து வாங்கியிருக்காங்க. மணி லாஸ். எதுக்கு? நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டை இருந்தால் நம்ம கேட்டுக்கலாம், நம்ம ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லேயே அந்த இந்த கேட்டுக்கலாம். பட் இது வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டு, ஏதோ ஒரு ஆப்பு, ஏதோ ஒரு பேஜ்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. எது இருந்தாலும் நம்ம டேரக்ட் ஷோரூம் வாங்குங்க. ஆன்லைனில் ஒரு 10 ரூபா கம்மியாக தான் இருக்கும், தப்பில்லை. அது வந்து கரெக்டான பிளாட்ஃபார்மில் நீங்கள் வாங்கணும். ஸோ இல்லைனா நீங்கள் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க ஷோரூம்லேயே போய்ட்டு வாங்கிக்கோங்க. இந்த தப்பை திரும்ப பண்ணாதீங்க. இது பார்க்க செம கடுப்பாகுது. இது என்ன வச்சு இதை பற்றி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இது போட்டோம்னா ஒரு 5 ரூபா கூட வராது. இந்த அவாய்டு தப்பு பண்ணுங்க. இந்த ட்ரைபேடோட மூஞ்ச பாருங்கள், இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. பாருங்கள், ஒரு இது வந்து ரோட்டில் வைக்கிற 100 ரூபா ட்ரைபேடு ஸ்டாண்டு பார்க்க வெறியாவது அப்படியே உடச்சு போடலாமான்னு. இது வச்சு ஏதாச்சும் யூஸ் ஆகட்டும். 1500 ரூபா கொடுத்து இதுதான் வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குல்ல? இந்த வீடியோ எதுக்குன்னா நாங்கள் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். கிம்பல் ட்ரைபேட் வாங்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர்